வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்? காரைக்குடி வந்திருக்கோம். இந்த காரைக்குடி பக்கத்தில் இருக்க பள்ளத்தூர் சொல்லி ஒரு ஊருக்கு வந்துடுவோம். அந்த செட்டிநாடு வீடுன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் வர்றது, அப்பா இவ்வளோ பெரிய வீடுரா, அருமையாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும் சொல்லுவாங்க. ஸோ அந்த வீடு தான் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் நம்ம சேனலில் காமிக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த கல்லை விட்டு அவியல் சொல்லிட்டு ஒரு ரெசிபி பார்க்க வந்திருக்கோம். இந்த கல்லை விட்டு அவியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளி, தேங்காய், அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த அவியல் பண்ணுறாங்க. நல்ல ஒரு அருமையாக இட்லியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான். நல்லா இருக்கா? சூப்பர். அவியல்னா நம்ம கேரளா அவியல் மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த செட்டிநாடில் பண்ணுற இந்த அவியல் வந்து பர்டிகுலர் அந்தளவுக்கு பிரமாதம். இந்த ரெசிபி அதுக்கப்புறம் இந்த வீடு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்க்க போனால் மிஸ்டர் அருணாச்சலம் சார். வணக்கம். வணக்கம், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்க்குறேன். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நிறைய பேர் வந்து இந்த காரைக்குடியில் வந்து வெளியே சாப்பிட்லாம்னு சொல்லி பார்த்தா எங்கேயுமே சாப்பாடு வந்து காரைக்குடி கூட எங்கேயுமே கிடைக்கல. அப்போ தேடி பார்க்கும்போது லாஸ்ட் நீங்கள் தான் சொன்னீங்க, நம்ம வீட்டுக்கு வாங்க நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்லாம், கல்லை விட்டு அவியல் பார்க்கலாம்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி இந்த காரைக்குடி வீடை பற்றி நான் கேட்டிருந்தேன். நிறைய பேருக்கு வந்து சமையல் தெரியும், ஆனால் அந்த வீடை பற்றி நிறைய விஷயம் தெரியாத விஷயம்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த வீடை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். காரைக்குடின்னு சொல்லிட்டா அது வந்து நகரத்தாரனுடைய ஊர். நகரத்தார் தான் அதிகமாக இருப்பாங்க. நாட்டுக்கோட்டை செட்டியார்னு சொல்கிறது எங்களுக்கு. ஆதி காலத்தில் இது தன வணிகர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு பூர்வீகம் வந்து காஞ்சிபுரம். ஆக்சுவலாக காஞ்சிபுரத்துலேருந்து பெயர்ந்து வந்து காவிரி பூம்பட்டினத்தில் குடியேறினாங்க. அதுக்கு பிற்பாடு அங்கே பிரளயம் வந்ததுனால ஆற்று வெள்ளமோ இல்லை கடல் வெள்ளமோ வராமல் இருக்கிற ஏரியா எதுன்னு பார்த்து இந்த சிவகங்கை மாவட்டம், இதுக்கு இப்போ முன்னால் வந்து ராமநாதபுரம் மாவட்டமாக இருந்தது. ஓகே. அதுக்கு இங்கே வந்து குடியேறினாங்க எல்லாம். அதனால் அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே அதே மாதிரி வீடு, இதே மாதிரி வீடுகள் காவிரி பூம்பட்டினத்தில் கடலுக்கு கீழே இருக்குது. இப்போ ஓகே, சில வீடுகள் வெளியில் இருக்குது. இப்போ அதெல்லாம் சிதைஞ்சு போயிருக்கு. இங்கேருந்து பர்மாவுக்கு போய் வணிகம் பண்ணதுனால பர்மாவிலேருந்து எல்லா தேக்கு மரங்கள் எல்லாம் இங்கே கொண்டாந்து இந்த வீடுகளை கட்டியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு சார் இது? சாதாரணமாக இந்த வீடெல்லாம் 150 வருஷம் ஆயிடுச்சு. 150 வருஷம். ஆமாம், அந்த காலத்தில் எந்த மிஷினரியும் இல்லாமல் இவ்வளோ வேலைப்பாட்டோட பண்ணியிருக்காங்க. குறைஞ்சதும் 35-40 சென்டாவது ஒரு வீடு இருக்கும். ஒரு வீதியிலேருந்து மறு வீதி வரைக்கும் இருக்கும். அப்படியே? ஆமாம், ஒரு வீட்டினுடைய நீளம் அவ்வளோ உயரம். ஒரு வீட்டுக்கும் நல்ல ஹைட்டாக இருக்குது. ஆமாம், நான் வரும்போது காரில் வரும்போது பேஸ்மெண்ட்டு கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு மேலேயாவது இருக்கும் எங்கள் வீட்டினுடைய தரை. அந்த உயரம் சரிவில் தான் அந்த லெவல் தெருக்கள்லாம் இருந்திருக்கு. இப்போ அப்படி தான் இருக்குது. அதனால தான் நிறைய பேர் சொல்கிறாங்க தண்ணி. ஆமாம், தண்ணி வந்து நிற்கவே நிற்காது. நேராக குளத்துக்கு போகும். குளம் ரெம்பிடுச்சுன்னா கம்மாய்க்கு போகும். ஒரு 40 அடி 50 அடிக்கு வந்து மண் ரோடு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சரிவுக்கு வந்து வெள்ளைக்கல் தான் போட்டிருக்காங்க, கிரானைட்டு கல் தான். ஒவ்வொரு தெருவுலையும் அது ஒரு 40 அடி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சமதளமாக போகும், அப்புறம் திருப்பி இறங்கும். அப்படி தான் இறங்கி இருக்குது. கல் தான் போட்டிருக்காங்க அந்த காலத்தில். அந்த காலத்தில் கிரைனைட் தான் போட்டிருக்காங்க ரோடுக்கு. தண்ணி போகிறதுக்காகவே அதை போட்டிருக்காங்க. மொத்தமாக போட்டுட்டோம்னா மண்ணாக இருந்ததுன்னா மண்ணை அரிச்சிட்டு போய் வீதியே பள்ளமாக போயிடும். சரி, அதுக்காக இந்த ஏற்பாடு. 150 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிளானிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கட்டினதெல்லாம் 150, 200 வருஷத்துக்கு முன்னால், 250 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த ஊர் வந்து நிர்மாணிக்கப்பட்டிருக்கோம். இது வந்து ஒரே மரத்திலான தூண் இது. ஓகே. ஆமாம், இதுக்கு பேர் முகப்புன்னு நாங்கள் சொல்லுவோம். இதை திண்ணைன்னு சொல்லுவோம். இதில் மொத்தமே பார்த்தீங்கன்னா 16 தூண் இருக்குது. இதுலேயே 16 தூண் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே. இதைத்தான் தாங்கி நிற்கிது இந்த முகப்பை. இதுக்கு மேலே வந்து மேல் கட்டடம் மாடி இருக்குது. ஆமாம், இது வந்து வர்றவங்க விசேஷத்துக்கு உட்கார்றதுக்காக செய்கிற நாற்காலி. ஆனால் இதனுடைய நீளம் கிட்டத்தட்ட 25 அடி இருக்கும். இது ஒரே பலகையில் செஞ்சது, அதுதான் விசேஷம். இந்த மாதிரி பலகை இப்போ அறுத்து வாங்குறதே கஷ்டம். எல்லாம் தேக்கு மரத்தில் செய்யப்பட்டது. ஆமாம், இந்த ஜன்னல்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசு. 1 2 3 4 ஜன்னல் இருக்குது. இங்கேயே 4 ஜன்னல் இருக்குது. ஒரு ஜன்னலுக்கு நேராக அடுத்த ஜன்னல் அந்த கடைசியில் இருக்கும். அதுக்கு அடுத்தது நேர ஜன்னல். எல்லா ஜன்னலுமே ஒரே வரிசையில் இருக்கும். என்ன காரணம்னா காற்றோட்டம் தான், கிராஸ் வென்டிலேஷன் எங்கே இருந்தாலும். அப்புறம் இந்த நிலை இதுதான் ரொம்ப மெயின். இது ஒரே மரம் தான் இது. அதே மாதிரி அது ஒரு மரம். இதனுடைய வேலைப்பாடுகள்லாம் பாருங்கள். இதுக்கு என்ன சொல்லுவாங்க சார் இந்த பேருக்கு? அதுக்கு பேர் யாழின்னு சொல்லுவாங்க. நியாயம், அந்த சிற்பக்கலையில் உள்ளது இல்லை, யாழின்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட சிங்க முகத்தை வச்சு தான் இருக்கும். அது இந்த கதவை பாருங்கள் எவ்வளோ நெத்தியாக செஞ்சுருக்காங்க. இதனுடைய கணமே இது வந்து இதை பாருங்கள். இந்த சாவியை பாருங்கள் முதல்ல. இது ஒரு சாவி. இந்த வீட்டுக்கு இதுதான் சாவி.
நம்ம வீட்டு சாவி பார்த்தா இருண்டு தான் இருக்கும். இது வந்து 3 பூட்டு பூட்டினா தான் பூட்டும் அந்த சாவி. 3 பூட்டு அதுக்கு சாதாரணமாக யாரும் திறக்கவே முடியாது. அடுத்து வந்தால் இது வளவுன்னு பேர். ஓகே, வளவு. இது வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிறத திண்ணைன்னு சொல்லுவோம். இது பட்டாளைன்னு சொல்லுவோம். சரி, பட்டாளைன்னு தான் சொல்லுவோம். அப்படின்னு இது அதாவது விசேஷங்களில் இந்த இடத்துல தான் எல்லாமே நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. ஜமுக்காலம் விரிச்சிருவாங்க ஃபுல்லாக. இங்கே நான் இந்த மாதிரி ஒன்று இருக்குது, அந்த பக்கம் 2 சின்ன அந்த பக்கம் இருக்குது. லேடிஸ்லாம் அந்த பக்கம் உட்காந்துருப்பாங்க, ஜென்ட்ஸ்லாம் அப்படி உட்காந்துருப்பாங்க. இங்கே கல்யாணம்னா இந்த இடத்துல நடக்கும். அந்த வீட்டுக்கு அந்த அறைக்கு எய்த்தாப்பில் மனை போட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. வீட்டில் தான் கல்யாணமே, மண்டபம்னே கிடையாது, கோவில் கிடையாது. கட்டடக்கலையில் வந்து அவங்க மெயினாக உபயோகப்படுத்துனது சிமெண்ட் மண் கிடையாது, சுண்ணாம்பு, கருப்பட்டி அதெல்லாம் போட்டு மாடை வச்சு செக்கு மாடு மாதிரி ஓட்டுவாங்க. அந்த கல் வீலில் வச்சு அதை அரைக்கிறது. அது பேஸ்ட்டாக அரைச்சி வந்த பிறகு இதை செவத்தில் பூசுவாங்க. இந்த செவரும் தரையும் ஒரே மாதிரி தான். முட்டை பாலிஷ்னு சொல்லுவாங்க. முட்டை வெள்ளைக்கரு இருக்கு இல்லையா, அதுதான் உடச்சி ஊற்றுவாங்க. மிக்ஸ் பண்ணால் அந்த சாஃப்ட்னஸ் வரும். மேலே தேய்க்கிறாங்கல்ல, அதுதான் மெயின். இப்போ இந்த வேலைக்கு ஆளே கிடையாது. செவத்தில் வெடிப்பு வர்றது இதுலாம் பாருங்கள், இதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே இது வந்து வளவுன்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுக்கு ரூம் எல்லாமே. அதாவது அந்த குளிர்காலத்தில் படுக்கிறதா இருக்கட்டும், ஜாமான்கள் வச்சுக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் இந்த வீடு தான். இது கீழே நல்லா குனிஞ்சு போகணும். குனிஞ்சு தான், இது ரொம்ப தலை வணங்கி போகணும். ஓகே, இது வந்து படுக்கிற அறையாது. ஆமாம், எல்லாமே மல்டி பர்பஸ் தான் இது எல்லாமே. ஓகே, இந்த வீடு வந்து 4 பேருக்கு ஒரு அப்பா வந்து 4 பையங்களுக்கு கட்டினது. 4 பங்கு அது பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் சமமாக பிரிச்சு. ஆமாம். இப்போ இந்த இடத்துல தண்ணி என்ன பண்ணுவோம்? இந்த பாருங்க, இந்த தண்ணி வாட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வழியாக கீழே அண்டர் கிரவுண்டில் போகுது. இது பைப்பெல்லாம் கிடையாது, எல்லாமே கல்லில் வடித்து கல்லில் சேர்க்கி தான் உள்ளே போட்டிருக்காங்க. கல்லுன்னா இந்த கிரானைட்டு கல்லுலேயே இந்த டைப்பில் பண்ணி மேலே வந்து மூடி வைப்பாங்க. மூடிட்டா கீழே தண்ணி மட்டும் போகும். அது எந்த எலியோ பெருச்சாலியோ எதுவுமே அதை பண்ண முடியாது. இப்போ இந்த 150 வருஷத்துக்கு அப்படியே இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை. அந்த காலத்தில் இங்கே அண்டா வைக்கிறது பர்மனெண்ட்டாகவே இருக்கும். ஒரு காலத்தில் அண்டான்னு சொல்கிறது அது இவ்வளோ பெருசு இருக்கும். சரி, 4 பக்கத்துலேயும் பிடிச்சி அதை ஸ்டோர் பண்ணிடுவாங்க. மழை தண்ணி காப்பரில் தண்ணி பிடிச்சி வச்சா ஆமாம், அது குடிக்கிறது நல்லது தான். அதுதான். இப்போ இதுக்கு மேலே ரூம்ஸ்லாம் இருக்குது. ஆமாம், ஹால் இருக்குது, 2 எண்ட்லேயும் ரூம் இருக்குது. அதே மாதிரி. ஆமாம், ஸோ இந்த எப்படி முகப்பு அந்த முன்னாடி இருக்கோ அதே மாதிரி அதே மாதிரி மேலே இருக்கும். சைடில் வந்து ஆமாம், சைடில் 2 ரூம் இருக்குது. ஆனால் நல்லா வெளிச்சம் வரும். வெளிச்சம், காற்று, தண்ணி எல்லாமே இங்கே வரும். இது வந்து மல்டிபர்பஸ் ஹால் தான். அது வந்து ஒரு நீளமான ஒரு ஹால். அது வந்து எல்லாத்துக்குமே உபயோகப்படுத்துவோம். நாங்கள் சாப்பாடு போடுறதுக்கும் உபயோகப்படுத்துவோம். விசேஷ டயத்தில் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா படுக்கிறதுக்கும் உபயோகப்படுத்துவோம். இந்த லென்த்துக்கு அளவெடுத்து ஒவ்வொரு திண்ணைக்கும் அளவெடுத்து அவ்வளோ பெரிய ஜமுக்காலம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இதுதான் சாப்பாட்டுக்கு உள்ள இடம். பந்தி வைக்கிற இடம் இதுன்னு சொல்லுவோம் நாங்கள். பந்தி வைக்கிறதுன்னு சொல்கிறது. பந்தி வைக்கிறதுனா இதில் தான் ஃபுல்லாக சாப்பாடு போடுறது. எல்லாம் கீழே உட்காந்து அந்த காலத்தில் சாப்பிட்டாங்க. இப்போல்லாம் டேபிள் சேர். இங்கே பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி முத்தம் கொடுத்துருக்கோம். தண்ணி போகிறதுக்கு இங்கேருந்து பின்பக்கம் போகுது தண்ணி. இந்த சைடு போயிடும், வீட்டுக்கு இந்த தெருவுக்கு போயிடும். பேக் சைடு தெருவுக்கு போயிடும். த்ரூ இங்கேருந்து எங்கே எதுவுமே கிடையாது. ஆனால் வெல் பிளான்ஸ் எல்லாமே. தண்ணி கொட்டினா பள்ளம் வரக்கூடாது. இங்கே இந்த பூரா இந்த கல் தான் பாருங்கள், வேறு அந்த சிமெண்ட்லாம் போடலை. இங்கே எல்லாமே கல் தான். இது என்ன ரூம்? இதுதான் சமையல் கட்டு. இந்த வீட்டுக்கே இந்த 4 வீட்டுக்கும் உள்ளது சமையல் கட்டு இதுதான். இதில் ஜாமான், சின்ன ஜாமான்லாம் வச்சுக்குவாங்க. அரிசி பருப்பு இதெல்லாம் கொண்டு போய் அதில் வச்சுக்குவாங்க. இந்த வீட்டில் வச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த 4 பேர் தேவையான இந்த மாதிரி அடுப்பில் தான் உபயோகப்படுத்தினதே. நாங்கள்லாம் சாப்பிட்ற காலம் வரைக்கும் இதில் தான் சமைச்சாங்க. எங்கள் மதர்லாம் மண்சட்டி குழம்பு தான் வைப்பாங்க. நம்ம மண்சட்டி சூடு பண்ணா அந்த சூடு வந்து அப்படியே தாங்கும். 2வது நாள் குழம்புக்கே பிரச்சனை வந்துடும், எங்களுக்கு சண்டை வரும். அப்படியா? அதை சுண்டிருச்சுன்னா அதன் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். சுண்ட குழம்புன்னு சொல்கிறது பேர். அதுக்கே நான் நின்று சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக. இது என்ன கிணறு? அது கிணறு. முன்னால் ஒரு கிணறு, பின்னால் ஒரு கிணறு. 2 கிணறு. இதுதான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அது வந்து நம்ம போர் போட்டு பைப்பெலாம் போட்டதுனால இதை ரொம்ப யூஸ் பண்ணலை. இந்த கிணறு நல்ல ஒரு இருக்குது பாருங்கள். இது கிட்டத்தட்ட 60 அடி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கல் எவ்வளோ தூரத்துக்கு இறக்கியிருக்காங்க பாருங்கள். கீழே என்ன பாறையா? அது கீழே பாறை. இதில் தான் இறக்கிறது. நாங்கள்லாம் இறச்சி தான் குளிச்சிருக்கோம் தண்ணி. ஓகே. அந்த தண்ணியை நான் சொன்னேன் அங்கேயே காமிச்சேன் இல்லையா, அந்த தண்ணி இங்கே ஜாயிண்ட் ஆகும்.
அப்படி இது இதில் ஜாயின் பண்ணும். இது வந்து கடைசி கட்டுன்னு சொல்லுவோம். சரி. இதில் வந்து வேண்டாத ஜாமான் கொண்டு வந்து விசேஷ டயத்தில் எல்லாத்தையும் வைக்கிறதுக்கோ என் ஜாமான்களை பின் வீதியிலேருந்து கொண்டாந்து இறக்குறதுக்கு அதை உபயோகப்படுத்துறது. விசேஷத்தில் கல்யாணத்தில் அதிகப்படியான சமையல் அங்கே பண்ணுறதுக்கு போக அதிக தேவைப்பட்டால் இங்கேயும் பண்ணுவாங்க. ஓகே. இந்த பாருங்கள், மண் அடுப்பு போட்டே வச்சுருக்கோம். அது விறகு அடுப்பு போட்டு அதில் வச்சுருக்கோம். இந்த பரனில் விறகு வச்சுக்குவோம். ஸோ பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து முகப்பில் தின்ன முடிஞ்சதுன்னா பட்டாலை வரும். பட்டாலை விட்டோம்னா வளவு வரும். வளவு விட்டால் ஆள் வீடு வரும். ஆள் வீடு முடிஞ்ச சாப்பாட்டு கட்டு வரும். சாப்பாட்டு கட்டு முடிஞ்சால் அடுப்படி. அடுப்படி முடிஞ்சால் இது வந்து கடைசி கட்டு. அந்த தெருவில் ஆரம்பித்து இந்த தெருவில் முடியுது. ஏந்து பார்த்தீங்கன்னா அந்த தெரு தெரியும். அப்படியே நேராக பார்த்தா அப்படியே தெரியுது. அந்த நல்லா தெரியும் அங்கே. இப்போது இந்த செட்டிநாடு ஃபேமஸான ரெசிபி நிறைய பேருக்கு நிறைய ரெசிபி தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது வெஜிடபிள் செட்டிநாடு, வெஜிடபிள் பிரியாணி, வெஜிடபிள் சிக்கன் செட்டிநாடு. இந்த 3 தான் அதிகபட்சம் எல்லாருக்கும் தெரியும். தெரியாத ரெசிபி நிறைய இருக்குது. அது நீங்கள் இப்போ பண்ண போகிற சொன்னீங்க. அதாவது கடலை விட்டு அவியல்னு ஒரு சைட் டிஷ். அதை பற்றி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இவங்க வந்து என்னுடைய மனைவி மீனாட்சின்னு பேர். ஓகே. இவங்க சமையல் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. எல்லா சமையலும் நல்லா பண்ணுவாங்க. இப்போ செட்டிநாடு ரெசிப்பியில் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஐட்டத்தை உங்களுக்கு அவங்க செஞ்சு காமிப்பாங்க. சரி, நீங்கள் ஃபர்தராக நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். சரி. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து உங்களை நான் நிறைய டிவியில் பார்த்துருக்கேன். உங்கள் சமையல்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் சொல்கிறது விளக்கமாக புரியும். நன்றி. புரியும். இப்போ எங்கள் செட்டிநாட்டில் நாங்கள் நகரத்தார் காலை டிஃபனுக்கு தொட்டுக்கிறதுக்காக ஒரு இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடுவோம். அதை நான் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கடலை விட்டு அவியல் சொன்னீங்க. அது எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 2 தக்காளி, சின்னதாக ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, 2 வெங்காயம், 6 பச்சை மிளகாய். நம்ம இந்த சமையலுக்கு செய்ய வேண்டிய காய்கள். அது போக இது மசாலா சாமான்கள் அரைக்கிறதுக்காக தேவையானது வந்து 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 10 மிளகு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கசகசா ஒரு 1/2 டீஸ்பூன், 2 ஸ்பூன் தனியா, கருவேப்பிலை, மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு, புளி. அப்புறம் தாளிக்கிறதுக்காக கறி மசாலா, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அனாசிப்பு, கல்பாசி, இதையெல்லாம் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கோம். 1 கப் தேங்காய் துருவல். நாங்கள் எப்போவும் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற கடலெண்ணெய். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் மசாலா வறுக்க போகிறோமா? வறுக்க போகிறோம். சரி. இந்த சோம்பு, ஜீரகம், கசகசா, தனியா எல்லாத்தையுமே தனித்தனியாக கருகாமல் வறுத்து எடுத்துக்கணும். பொட்டுக்கடலையும் அதோடு சேர்த்து வறுத்துக்கலாம். அது போக தேங்காய், பச்சை மிளகாயும் வறுக்கணும். பவுடர் பண்ணுறதெல்லாம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வைக்கணும். வறுத்து பவுடர் பண்ணணும். சாப்பாடுலாம் எடுத்துப்பீங்களா எப்படி? இது வந்து நாங்கள் டிஃபனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாத்துக்குமே இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்ல சைட் டிஷ். முதல்ல தனியா போடுறேன். சரி. தனியா நல்லா வறுத்துக்கணும். தனியா வறுத்த பிறகு அந்த மிளகு, சீரகம் அப்படியே சேர்த்துட்டு வரலாமா? இல்லை, இதை எடுத்து கொட்டிக்கணும். அப்படியே அது சரியா அப்படி இதோட சேர்த்து வறுத்தா அது அப்படி வறுபடாது. தனித்தனியாக வறுத்தா தான் ஒன்று அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? இதுக்கு தனியாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஜீரகம், சோம்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக டைம் எடுக்கும். அதனால அது தனித்தனியாகவே வறுக்கணும். தனியாக ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனை வருது. அது நல்லா திருப்பி கடாயை வச்சு சோம்பு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். வாசனை வந்துடுச்சு வறுக்கும் போது. ஆமாம், கருக்காமல் அதையும் இதோட சேர்த்துடலாம். வறுத்த கொட்டியாச்சு. அடுத்தது பொட்டுக்கடலை. இப்போ நம்ம முழு தனியாவும் வறுத்தாச்சு, சோம்பு வறுத்தாச்சு, பொட்டுக்கடலையும் வறுத்து. இந்த பொட்டுக்கடலை எப்படி அவங்க யூஸ் பண்ணுறோம்? பொட்டுக்கடலை அதில் நம்ம கிரேவி வந்து கொஞ்சம் சேர்ந்தாப்புல கெட்டியாக இருக்கும். கொடுக்கும். வாசமாகவும் இருக்கும். பொட்டுக்கடலை நம்ம உடம்புக்கு நல்லது தானே, சேர்த்துக்கிட்டாக்கா நல்லது தானே. ஆனால் நிறைய பேர் எதுக்காக நம்ம சேர்க்கணும்னு சொல்லிட்டு தெரியாமல் தெளிவாக நான் கேட்டேன். அந்த பொட்டுக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா
அந்த ஒரு நல்ல ஒரு திக்கான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்க தான் அந்த பொட்டு டெக்ஸ்சர் கொடுக்கும். அது மாதிரி வேர்க்கடலையும் யூஸ் பண்ணுவாங்க. வேர்க்கடலை யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் பக்கம் பொட்டுக்கடலை தான் நாங்கள் ரொம்ப சேர்க்குறது. வேர்க்கடலையை அப்படி சேர்த்துற மாட்டோம். ரொம்ப சேர்த்த புளியோதரை அதுக்கு தான் சேர்ப்பாங்க. ஜீரகத்தை போடுறேன் வறுக்கிறதுக்கு. அது கூடவே இந்த மிளகையும் போட்டுடலாம். ஓகே ஓகே. இப்போ மிளகு சீரகம் ரெடி ஆயிடுச்சு. ரெடியானதை அப்படியே இந்த இடத்துல மாற்றிடும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? கசகசா. சரி போடலாம். இப்போ டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இந்த ரெசிபி பண்ணோம். அந்த டைமில் வந்து இன்னும் வறுத்து எடுக்கிற டைம் இல்லை எனக்கு. நம்ம வந்து ஏற்கனவே வறுத்து பவுடர் வேணா பண்ணி வச்சுக்கலாம். தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுக்க கூடாது, கெட்டு போயிடும் இல்லையா. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தா கூட தேங்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்காது. தேங்காயும் பச்சை மிளகாயும் மறுநாள் தான் அரைச்சிக்கணும். சரி. தேங்காய் வறுக்கணும். போடுங்க. தேங்காயை போட்டு வறுக்கணும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். சரி ஓகே. இப்போ தேங்காய் போட்டாச்சு. ஆமாம், ரொம்ப நேரம் தேங்காய் வதக்கக்கூடாது. சும்மா லைட்டாக அந்த ஈரப்பதத்தோட ஆமாம் எடுத்துடணும். தேங்காவை இந்த மாதிரி பக்கம் ஈரப்பதம் போன உடனே ரொம்ப நல்லா வறுக்க வேண்டாம், செவந்துடக்கூடாது. இப்போ இந்த தேங்காய் எடுத்துடலாமா? ஆமாம் எடுத்துடலாங்க. அதாவது அந்த சூடு இருக்கு, அந்த கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆன பக்கம் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ரைட்டா? இது அவ்வளோதான். இது ஆறட்டும். பச்சை மிளகாய் வதக்கி இதோட சேர்த்து வச்சுப்போம். ஓகே. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன் இதில். சரி ஓகே. எதுக்காக? இந்த பச்சை மிளகாயை வதக்கி எடுக்கிறதுக்காக. வதக்கி தான் போடணும். வதக்கி தான் போடணும். சரி ஓகே. எவ்வளோ எண்ணெய் வேணும்? சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். போதும் 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 போதும். நம்ம கொஞ்சம் தானே செய்கிறோம். இந்த ரெசிபிக்கு எதுக்கு பர்டிகுலராக கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம்? எங்கள் வீட்டில் நாங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணி செய்கிறோம். அதனால நான் கடலெண்ணெயை ஊற்றி செய்யணும்னு நினைக்கிறேன். ஹார்ட்டுக்கு நல்லது, மூட்டு வலி. மற்ற ரீஃபைண்ட் ஆயிலை விட இந்த கடலெண்ணெய் பெட்டர். அந்த ரெசிபி வாசமாகவும் இருக்கும். பச்சை மிளகாயை போட்டு வதக்கிறோம். லைட்டாக வதங்கினா போதுமா பச்சை மிளகா? ஆமாம் போதும். எதுக்காக இந்த பச்சை மிளகா அப்படி வதக்கி போடுறோம்? காரத்துக்கு வதக்கிட்டாங்க, சீக்கிரம் வாசம் போகுங்க. பச்சை வாசம் அடிக்காது அந்த ரெசிபி. ரொம்ப நேரம் நம்ம அந்த ரெசிபி கொதிக்க வேண்டாம், சீக்கிரமாகவும் அதை சாந்துரும். அதுக்காக இதை வதக்கி போடுறோம். நல்ல விஷயம். இப்போ ரெடியான பச்சை மிளகாவை நான் அரைக்கணும். ரைட்டா? இது எல்லாமே அதில் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கடைசியில் தேங்காயும் போட்டு அதோட அரைச்சிடலாம். ஓகே, அரைச்சிடலாம். இப்போ அதில் தண்ணி என்ன ஊற்றணுமா? தண்ணி ஊற்றணும். தேங்காயும் பச்சை மிளகாயும் இதெல்லாம் பவுடராக நல்லா பண்ணிக்கிறோம். அது மேலே பச்சை மிளகாய் போடுறோம், அப்புறம் தேங்காயும் அதில் போடுறோம். அதில் கொஞ்சம் வேண்டிய தண்ணியை ஊற்றி மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சிக்கணும். ஏற்கனவே எல்லாம் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேங்காயை அதோட ஆட் பண்ணி நைஸாக அரைச்சிக்கணும். ஸோ இதில் வந்து இந்த பவுடர் பண்ணி இதில் பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஓகே. இப்போ தேங்காய் மட்டும் அதில் போட்டு தண்ணி ஊற்றி அரைக்கணும். ஓகே. இப்போ அந்த அரைச்ச பவுடர் இந்த மாதிரி இருக்கும். ரைட்டா? நைஸாக இருக்குது. அதாவது இந்த பவுடர் வந்து நம்ம தனியா, சோம்பு, உடச்சக்கடலை, சீரகம், கசகசா இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து வந்து பவுடர் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பவுடரோட இந்த பச்சை மிளகாவும், வறுத்த பச்சை மிளகாவும் இதில் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த தேங்காய் போடுறோமா? தேங்காய் போடுங்க. ஓகே. தேங்காய் போடலாமா? தண்ணி ஊற்றிடுங்க. ஓகே. நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா அரைச்சிருக்கோம். சைட் டிஷ்ஷை செய்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். சரி. அந்த பாத்திரத்தில் இந்த கடலெண்ணெயை ஊற்றணும். இந்த எண்ணெய் காஞ்ச நல்லா காஞ்ச உடனே தாளிக்கிற சாமானெல்லாம் போடணும். என்னென்ன சாமான்? அதாவது அனாசிப்பூ, பட்டை, லவங்கம், ஜீரகம், சோம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி. சரி ஓகே. இது எல்லாம் வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட போகிறோம். சரி, இவ்வளோ விளக்கமாக சொல்கிறீங்களே, இந்த சமையல் எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது? இதெல்லாம் வந்து எனக்கு நான் படிச்சுட்டு போனோடனே மேரேஜ் ஆயிடுச்சு. எனக்கு சமையல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்போது எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் மாமனார் தான் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களே நான் அடுப்புக்கிட்ட நின்று செய்வேன், அவங்க இப்படி எடுத்து என் கையில் கொடுப்பாங்க. அப்படி போட்டு கிண்டிட்டியா, கொதிச்சிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க உட்காந்துருப்பாங்க. நான் கல்யாணம் பண்ணி வர காலத்துல எல்லாம் விறகடுப்பு தான். அப்போ கையில் எடுத்து கொடுத்தாங்கன்னா நான் அந்த இதில் போடுவேன். அம்மியில் தான் அரைச்சி வச்சுப்போம். அப்போது எங்கள் வீட்டில் கூட எங்கள் அப்பா வந்து நல்லா சமைப்பார். எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏய் உங்கள் அப்பா நண்டு மசாலா செஞ்சாருன்னா வேற மாதிரி இருக்கும்டா, நான் கூட செய்ய மாட்டேன் அந்த அளவுக்கு பிரமாதமாக செய்வாங்க. செய்வாங்க. சமையல்னா அப்படி ஒரு இது. இப்போ இவங்களாம் அவங்க அப்பா மாதிரி தான்.
அப்படியா? சாப்பாடு சமையல் எல்லாமே அவங்க அப்பா மாதிரி தான், எல்லாமே தெரியும். காலையில் என்ன வேணும், இவ்வளவு இதைத்தான் செய்யணும் அதான் செய்யணும்னு சொல்லுவாங்க, அதைத்தான் நான் இன்னும் செஞ்சுட்டு இருக்கேன். அப்படியா? நான் நம்மளாம் ஒன்றும் செய்யறதில்ல, 2 பேர் காலையில் என்ன செய்யன்னு கேட்டுருவேன், அவங்க இது செய்யன்னு சொல்லிடுவாங்க, அப்படியே செஞ்சுருவேன். நல்ல விஷயம். எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கேட்டு பண்ணினா எல்லாரும் ஜாலியாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த தாளிக்கிற சாமானெல்லாம் போடணும். இதில் சோம்பு, பட்டை லவங்கம், கல்பாசி, வாசனை சாமான் எல்லாம் போட்டிருக்கோம். நாங்கள் எப்போவுமே ஜீரகம், சோம்பு, வெந்தயம், கடுகு, பெருங்காயம் நல்லாவே நல்லா யூஸ் பண்ணுவோம். எல்லா ஃபுட்லையும் எடுத்துப்போம். ஓகே, இப்போ அது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போடுவோம். பச்சை கருவேப்பிலை. அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போடுறேன். சரி, நல்லா வதக்கணும். சரி, கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ரைட். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. சரி, ஓகே. என்ன மாதிரி பாருங்க, நல்லா வதங்கியிருக்கும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே. ஆனால் ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம். ஓகே. வதங்கினா சரிதான். ஸோ இந்த மாதிரி பக்குவம். ஆமாம், நல்லா வதங்கியிருக்கு. இது மேலே தக்காளியை போட்டுப்போம். தக்காளி போடுறோம். வெங்காயம் தக்காளி நல்லா நல்லா மசியணும். ஓகே. மசிஞ்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய் 2ஐயும் போட வேண்டியதுதான். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அதை இதில் போட வேண்டியதுதான். இது வந்து அந்த பச்சை கத்திரிக்காய் போடலாமா? நல்லா பச்சை கத்திரிக்காய் போடலாம். இந்த வெங்காயம் தக்காளி வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் வதக்கியிருக்கோம், ரைட்டா? நல்லா மசிய வதங்கிடணும். அந்த வெங்காயம் லைட்டாக கலர் மாறி இருக்கு. இல்லை, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் 2ஐயும் போட்டுருங்க. சரி, ஓகே. இதில் வேறு எதுனா காய் போடலாமா? இதில் இந்த அவியலுக்கு வேறு காய் எதுவும் போடுறதில்ல. அப்படி இதுதான் ஆக்சுவல் ரெசிபி. இதுதான் இந்த டிஷ். இதுதான். ஓகே. இதுக்கு நாங்கள் அந்த கேரட்டோ பீன்ஸோ அது தனியாக செய்வோம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் இது போடுறோம். சரி, ஓகே. இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் ஊற்றிடணும். சரி, ஓகே. எவ்வளோ மஞ்சள் தூள் போடுறோம்? சும்மா ஒரு சிட்டிகை. உப்பு ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இப்போ பார்த்து போட்டுக்கலாம். வேணா இந்த டப்பாவில் மிளகுலாம் இருக்குது. எதுக்கு அந்த மிளகு? அந்த உப்பு வந்து தண்ணி விட்டு வந்துடுது. ஓகே. அதுக்கு இந்த மிளகு போட்டு வச்சா அந்த உப்பு கல் உப்புலையோ இந்த இதுவே வந்து கல் உப்பை வந்து வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம். உப்பு டப்பாவில் உப்பு வந்து தண்ணி விடுற மாதிரி இருந்ததுன்னா அந்த தண்ணி விடுற மாதிரி வந்ததுன்னா அந்த டைமில் மிளகு நீங்கள் போட்டு மிளகு போட்டு அதோட வச்சுக்கிறது. அடுத்ததே இந்த மசாலாவை ஊற்றணும். சரி, ஓகே. புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஊற்றுறேன். புளியை கரைச்சி வடிகட்டி ஊற்றுங்க. எவ்வளோ புளி ஊற்றுறோம் நம்ம இதில்? இதில் வந்து இப்போ இந்த டிஷ்ஷுக்கு நெல்லிக்காய் அளவு புளி இருந்தால் போதும். போதும். நான் மிக்ஸ் பண்ணவா? ஆமாம். இப்போ ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றலாம், ஏன்னா காயெல்லாம் கொஞ்சம் சேர்ந்து வேகணும். புளியை ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிச்சாலும் அந்த கடுத்தாப்பில் இருக்கும்னு சொல்லுவோம். மூடியை போட்டு மூடுறோம். ஓகே, அவ்வளோதான். இது அவ்வளோதான். இப்போ வேகிறதுக்கு எவ்வளோ ஆகும்? காய் நல்லா வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா வெந்துடுச்சு. அந்த கிரேவி நல்லா திக்காக நம்ம விட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இதோட நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ நான் கிரேவி காமிச்சலாமா உங்களுக்கு? நல்லா காமிங்க. நீங்கள் வீட்டில் குருமா பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் தான். மற்ற குருமா மாதிரி தான், ஆனால் இது கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்க்குறோம். அது மட்டும் இல்லை, குருமாவில் வந்து இந்த முழு தனியாக எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து நல்லா எல்லாமே ஸ்மூத்தாக கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், வாசனையாக இருக்குது. இப்போ இந்த ரெடியானதை நான் டேஸ்ட் பண்ணலாமா? டேஸ்ட் பண்ணுங்க. ஓகே. சூப்பர். நல்லா வாசம் கமகமான்னு இருக்குது. சூடாக இருக்குது. உப்பு போதுமா? நல்லா இருக்கா? சூப்பர். இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு மாதிரியா இருக்கு. நல்ல சுட இட்லி, அதோட இந்த அவியல், கல்லிவிட்ட அவியல் நல்லா இருக்கும். சூப்பர். அந்த ஒரு மைல்டான அந்த புளிப்பு தன்மை, அதுக்கப்புறம் அந்த வேற மசாலா, இந்த குருமா ஆர்டினரி குருமா மாதிரி இல்லாமல் வேற ஒரு வாசனை. ஃபர்ஸ்ட் கிளாஸான குருமா.
ஃபஸ்ட் டைம் வந்து இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் இந்த ரெசிபியை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நிறைய பேருக்கு இந்த ரெசிபி பற்றி தெரியாது. அவியல்னா நம்ம கேரளா அவியல் மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த செட்டிநாடில் பண்ணுற இந்த அவியல் வந்து பர்டிகுலர் அந்தளவுக்கு பிரமாதம். இந்த கத்திரிக்காய், அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. அதே டைமில் வந்து ஒரு மைல்டான புளிப்பு, அந்த குருமா, அந்த கான்செப்ட் அதான் குருமா கான்செப்ட் தான். ஆனால் இது வேற மாதிரி டேஸ்ட்டு. அந்தளவுக்கு பிரமாதமாக சூப்பராக இருந்திருக்கு. இன்னைக்கு நீங்கள் 2 பேருமே எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. காலையிலேருந்து பொறுமையாக அந்த வீடை பற்றி சொல்கிறது, அதுக்கப்புறம் இந்த செட்டிநாடு சமையலை பற்றி சொல்கிறது எல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களையும் இதுக்கு கூப்பிட்டு நாங்களும் இதில் கலந்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்களும் நன்றி சொல்கிறோம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த பாக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பெரியவங்க கூட உட்காந்து நான் சமைக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா பெரியவங்களுக்கு தெரியாத அந்த ஒரு பக்குவம் வேறு யாருக்குமே தெரியாது. ஸோ நிறைய விஷயம் இன்றைக்கி வந்து பொறுமையாக அவர் சொல்லும் போது நான் நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ரெசிபி நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் இன்றைக்கி நேராக வந்து இந்த வீட்டை பற்றியும் இந்த ரெசிபி பற்றியும் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இந்த மாதிரி ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க மக்கள் ரொம்ப விரும்பி அந்தளவுக்கு சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். See you, bye, take care.